ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி 3வது நாள் நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினது தான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 4 மணி அப்படிங்கிறப்ப எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து வாசல் வலிச்சிட்டு கலர் கோலம் போடலாம் அப்படின்னு நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ரங்கோலி கோலம் தான் வந்து போட்டிருக்கேன். சும்மா சிம்பிளாக தான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து அவ்வளோக்கா பெரிய கோலம்லாம் போடலை. இருந்தாலும் வந்து கலர் கோலம் இன்றைக்கி வாசல் வேறு வலிச்சனால இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டால் நம்மளுக்கு தான் அந்த கால் வலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் இன்றைக்கி சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறப்போ தேவர்களோட அனுகிரகமும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தேவர்கள் மார்கழி மாதத்தில் வீதியில் உலா வருவாங்களாமா. அப்போதைக்கு யார் ஒருத்தர் வீட்டில் வாசலில் கோலம் போட்டு நிலவாசலில் விளக்கு எரியுதோ, வீட்டில் விளக்கு எரியுதோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும், மங்களகரம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்குறப்ப இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே இது சயின்டிஃபிக் ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் இந்த ஓசோன் படலம் அப்படிங்கிறது பூமிக்கு வந்து மிக அருகாமையில் இருக்குங்களாமா. ஓசோன் படலத்திலிருந்து ஒரு கதிர் வந்து நம்மளோட உடம்புல படுறப்போ, அதாவது பெண்களுக்கு உடம்புல படுறப்போ வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் முன்னாடி காலத்தில் பெண்களை மார்கழி மாதத்தில் எந்திரிச்சு கோலம் போட சொன்னது பிரம்ம முகூர்த்த நேரத்தில். இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. கீழே குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வந்து கோலம் போடுறப்போ நம்மளோட உடம்புக்கு ரொம்ப எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து அந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறப்போ, அதாவது இந்த கோலம் போடுறப்போ நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அந்த டே ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து இந்த மாதிரி கோலம் போடுறப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிலே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கற்பனை திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த கோலத்துக்கு இவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணணும்? இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கிறோங்கிறப்போ நம்ம ஏன் வந்து இதை வந்து மிஸ் பண்ணணும்? எல்லோரும் கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் வாசலில் வந்து கோலம் போடுங்க. கலர் பொடியெல்லாம் இந்த மாதிரி 1 யூஸ் கப்பில் வந்து போட்டுட்டு நம்ம ஒரு ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கலர் போட்டுட்டு மறுபடியும் அதை கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கிராமங்களெல்லாம் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் கோலம் போட்டுட்டு அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணி பூ வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாணம் தெளித்து கோலம் போடுறப்போ வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பூச்சிகள்லாம் வராது. அதாவது விஷப்பூச்சிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து வராதுங்களாமா. ஸோ அதனால் வந்து அந்த சாணம் இதெல்லாம் வந்து வாசலில் வைக்கிறப்போ, பூசணிப்பூ இதெல்லாம் வந்து வாசலில் வைக்கிறப்போ எந்த ஒரு பூச்சிகளும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் முன்னாடி காலத்தில் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி அதில் வந்து பூசணிப்பூ வந்து வச்சுருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச ஒன்றுமே ஆன்மீகமும் கலந்துருக்கு, அறிவியலும் கலந்துருக்கு. நம்ம சாமி கும்பிட்றதே பார்த்திங்கனாலும் சாமி கும்பிட்றது, யோகா பண்ணுறது இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக நம்மளோட உடம்புல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்காக தான் வந்து சாமி கும்பிட்றதும் வந்து நம்ம பண்ணுறோம், யோகா பண்ணுறது இது எல்லாமே. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு பண்ணுறப்போ அப்படிங்கிறப்போ அப்போதைக்கு எல்லாமே வந்து அமைதியாக சூழ்நிலையில் இருக்கிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே நடக்கும். அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் பண்ணனா அது அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ண அலைகள் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மறுபடியும் நம்மளுக்குள்ளேயே கொண்டுட்டு வரனால தான் அது வேகமாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு அந்த ஒயிட் பொடி அவுட்லைன் கொடுக்குறப்ப தான் நம்ம எப்படி கோலம் போட்டிருந்தாலும் அது வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ வந்து இப்போ நான் கோலம்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எனக்கு
போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும். யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ போடுறது யாருக்குமே பிடிக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து என்னைய ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கோலம்லாம் போட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா தான் கோலமே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து கோலத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம போட்ட கோலம் ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருக்குது. 4:45 அப்படிங்கிறப்பெல்லாம் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இது கோலம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நிலவாசலில் வந்து கோலம் போட்டுட்டேன். ஸோ வந்து இந்த கோலம் போட்டு முடிக்கங்காட்டியும் அது கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் அப்படிங்கிறனால நிலவாசலில் முன்னாடியே போட்டாச்சு. இந்த வீதியிலே பாருங்கள் யாருமே எந்திரிக்கல. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ வந்து கோலத்துக்கு நடுவில் பூவும் வந்து வச்சுட்டேன். இப்போ நிலவாசல் கோலம் நல்லா வந்து காஞ்சிருச்சு இது முன்னாடியே போட்டனால. இந்த நிலவாசலில் கோலம் போடுறத வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடியோ ஆனே ஆகலை. அதனால தான் வந்து இதை காமிக்க முடியல. இப்போ நிலவாசலில் விளக்கேற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாசலில் வந்து விளக்கேற்றி வைக்கல. ஏன்னா வாசல் வந்து சரிவாக இருக்குது. விளக்கு வச்சோம் அப்படின்னா கீழே போயிடுது. அதனால் வந்து வாசலில் விளக்கு வைக்கல. நிலவாசலில் வந்து விளக்கு வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்போவும் ஏற்றுற மாதிரி நிலவாசலில் 2 விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து துளசி செடிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றிருக்கேன். அப்புறம் வந்து கோலத்தில் வந்து 2 விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். இப்போ நம்ம பத்தி இல்லைன்னா சாம்பிராணி ஏதாவது ஒன்று வந்து நிலவாசலில் வந்து வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி வெளியில் வந்து பத்தி தான் வந்து இன்றைக்கி ஏற்றி வைக்கிறேன். உருளையிலெல்லாம் வந்து பூ போட்டு உருளையை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. காலையில் நம்ம வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறப்போ நம்மளோட மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். காலையில் நல்ல அமைதியான சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில வேலைகளை செய்கிறப்போ நம்மளோட மனசும் நிம்மதியாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது. இப்போ பற்றி காமிச்சிட்டு துளசி செடி எல்லாத்தையும் வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றிக்கலாம். வீட்டுக்குள்ளே இன்றைக்கி எப்போவும் நம்ம ஏற்றுற மாதிரி 5 விளக்கு தான் வந்து ஏற்றிருக்கேன். செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றிக்கலாம். கீழே 2 வெள்ளி விளக்கு, ஒரு அஷ்டலக்ஷ்மி விளக்கு, மேலே இருக்க ரோவில் ஒரு குபேரன் விளக்கு, அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் முருகனுக்கு. ரீசெண்டாக செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து விளக்கேற்றுறதுன்னு ஆயிடுச்சு. அதனால் வந்து டெய்லியுமே முருகன்கிட்ட இருக்கிற அந்த வெத்தலையை மாற்றிட்டு முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்ருக்கேன். முருகன் மனசு வச்சு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து சொந்த வீடு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே மகாலட்சுமி கலசம் எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த கலசம் வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் நான் வந்து மாலை போட்டிருக்கிறனால ஓம் சக்தி அம்மனோட படத்துக்கு கீழே ஒரு சிலை ஒன்று வந்து வச்சுருக்கேன். அந்த சிலைக்கு வேப்பந்தலை இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் ஓம் சக்தி அம்மனுக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கும் வந்து நான் வேப்பந்தலை வந்து வச்சு விட்ருக்கேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு சாமிக்கு கல்கண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து வச்சு தண்ணி வந்து வச்சுருந்தேன். ஏதாவது பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பூஜை முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு 6:30க்குள்ளே வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வந்து அப்புறமா ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சுவாமி மட்டும்தான் வந்து கும்பிட்டு முடிச்சிருக்கேன். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு ஏற்றுனீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ பூஜை ரூம் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மேலே இருக்கிற உள்ள 2 விளக்கு ஏற்றிருக்கேன். 1 குபேரன் விளக்கு, 1 வெற்றிலை தீபம். கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் இருக்க வேண்டியது கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம ஏற்றுற விளக்கு, அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மன் கையில் இருக்க அந்த அரிசி, நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கிற அந்த பானையில் இருக்கிற காயின் இதெல்லாம் வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்ம வீட்டில் அது எல்லாம் வந்து பன்மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணாடி வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கலசம் நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நம்ம ஓம் சக்தி அம்மனுக்கு கீழே பெரியகாண்டி அம்மன் எங்களோட குலதெய்வத்தோட சிலையை வச்சு அதுக்கு வந்து நான் பூவெல்லாம் போட்டு வேப்பந்தலை இதெல்லாம் வந்து வச்சு விட்ருக்கேன். பிரசாதமாக இன்றைக்கி வந்து இதை தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அடுப்புக்கு வந்து பொட்டு வச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி சமைக்கிறதுல என்ன வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் வந்து பாப்பா வந்து 1 பாட் ரைஸாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி வந்து 1 பாட் ரைஸ் தான் வந்து நான் குக் பண்ண போகிறேன். மார்கழி 1ஆம் தேதி மாலை போட்டனால நான் வந்து ஊருக்கு போய் தான் வந்து மாலை போட்டிருந்தேன். அதனால தான் வந்து 2 நாளாக வந்து நான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட சொன்னாங்க, மார்கழி 1ஆம் தேதியெல்லாம் உன்னோட வீடியோஸ் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அன்றைக்கி தான் நான் வந்து மாலை போட போயிருந்தனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. அன்னபூர்ணி அம்மனுக்கு முன்னாடி கோலம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலகை ஒன்று ரெடி பண்ணினேன். ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு முன்னாடியும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கும் விளக்கு ஏற்றி வைக்கலாம், இல்லைன்னா சாம்பிராணி. இன்றைக்கி வந்து சாம்பிராணி மட்டும்தான் ஏற்றி வைக்கிறேன். அன்னபூர்ணி அம்மனுக்கு முன்னாடி ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருக்கேன். அந்த உண்டியலில் வந்து நம்ம சேவிங் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து உங்களுக்கு நான் இந்த சேவிங் பண்ணுறது நீங்களும் சேர்ந்து பண்ணணும், நானும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். நிறையா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அன்னபூர்ணி அம்மனுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து முடிச்சாச்சு. சாதம் வந்து அந்த சைடு குக்கரில் வச்சு அதுவும் விசில் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. பாப்பா வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் அப்படியே தாளிச்சு விட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து 1 பாட் ரைஸில் வந்து கேட்டிருந்தாங்க. என்னோடய சின்ன பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதக்கி அதை வந்து சாதம் போட்டு கிளறது பிடிக்கும். என்னோடய பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா குஸ்கா மாதிரி செஞ்சால் பிடிக்கும். ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கிறனால இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் வந்து செஞ்சு கொடுப்பேன். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்கிறப்பவே ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வந்து பால் ஆற்றி கொடுங்க, காஃபி போட்டு கொடுங்க, டீ போட்டு கொடுங்கன்னு ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கும் வந்து பால் அடுப்பில் வச்சுட்டேன். நானுமே லஞ்செல்லாம் பாப்பாவுக்கு பண்ணிவிட்டு டிஃபனில் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் காஃபி டீ எதுவுமே வந்து குடிக்கிறது. ஏன்னா நம்ம அதில் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 6:30 அப்படிங்கிறப்பெல்லாம் எல்லா ஒர்க்கும் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து காலையில் மாவு இல்லாதனால மாவாட்டணுங்கிறதுக்காக கையோட கிரைண்டர்லேயும் வந்து மாவெல்லாம் போட்டு விட்டேன். நான் வந்து சமைச்சு முடிக்கவங்களாட்டியுமே வந்து மாவும் ஃபுல்லாக ஓடி முடிச்சுது. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் மசாலாலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வந்து சேர்த்துருந்தேன். சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சாப்பாடு செஞ்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து அன்னபூர்ணி அம்மன் கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து வச்சுட்டு சாமிக்கு வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுருவேன். சாமிக்கு படைக்கிறதுக்குங்கிறதுக்காகவே வெள்ளி கிண்ணமும் வெள்ளி டம்ளரும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அன்னபூர்ணி அம்மன் கிட்டே கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். வச்சுட்டு அந்த பஞ்சபத்திர ஊத்துரணிலேருந்து அம்மனுக்கு வந்து அந்த இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்ட மாதிரி அது மாதிரி நான் நினச்சிப்பேன். இது வந்து எப்படி என்னன்ட்டு தெரியல. நானே வந்து அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவேன். இது வந்து என்னோடய நம்பிக்கை. தண்ணியெல்லாம் எடுத்து கொடுப்பேன். அம்மாவுக்கு தண்ணி குடிங்க, அம்மா சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். நம்ம சமைச்ச சாப்பாட்டை ஃபஸ்ட்டு சாமிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லேயும் வந்து கொண்டுட்டு போய் வச்சுட்டேன். பூஜை ரூம்லேயும் வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு. எப்போவுமே நம்ம வந்து யாருக்கு சமைச்சு சாப்பாடு போட்டாலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது தான தர்மங்கள் பண்ணது ஒரு அதாவது அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் எதுவும் டிஃபன் எதுவும் பண்ணலை. மாவுலாம் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து டிஃபன் எதுவும் பண்ணலை. அதனால் இன்றைக்கி தக்காளி சாதமுமே வந்து பாப்பா 2 டிஃபன்லேயும் வந்து போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. பாப்பா வந்து எப்போவுமே தக்காளி சாதம் கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா 2 டிஃபன் தான் வந்து எப்போவுமே கொண்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் செய்கிற தக்காளி சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுவாங்களாம்மா. அதனால் எப்போவுமே வந்து 2 டிஃபன் வந்து கொண்டுட்டு போவாங்க. இப்போ பாருங்கள், வாசல் நல்லா காஞ்சோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. நில வாசலுமே அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.